நைட்டு 12 மணி ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் நிலைமைகள். ரோடு எல்லாம் முஸ்லீம் கடையாக தான் இருக்குது. ஆனால் அவனும் தண்ணி விற்கிறானோ, ஹோட்டலில் தண்ணி சப்ளை பண்ணுறானோ, என்ன கலாச்சாரம் ஒன்றும் புரியலை. தலையெழுத்துது. நம்ம ஸோ ப்ளூ மஸ்ஜிதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா தொழுறதுக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்குது. க்ரௌடு எல்லாம் எல்லா நாட்டு மக்களும் வந்திருக்காங்க. டூரிஸ்ட் அப்படி தானே வருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உண்மை தான். பட் ஜப்பான் சில கண்ட்ரியில் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அவங்களே டூரிசம் டாப் லெவலில் இருக்காங்க. அவங்களும் வந்து மற்ற நாட்டையெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதான் மெயின். ஓகே, நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள். கூட்டம் எவ்வளோ க்யூவில் நிற்குதுன்னு பாருங்கள். எல்லாம் பழையர்களுக்கு வர்றது தான் வந்திருக்கு. நாங்கள் தொழுவை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 3 மணியாச்சு வெளியே வர்றதுக்கு. ஒரு டஃப்பான ஏரியான்னு சொன்னாக்கா இந்த ஏரியாவை சொல்லலாம். காரணம் என்னென்னு சொன்னாக்கா இது எல்லாமே மெட்ரோ டிக்கெட். அதாவது மெட்ரோ மீன்ஸ் இங்கே வந்துக்கிட்டு எல்லாமே ட்ராம் தான் போகுது. இது வரைக்கும் நான் மெட்ரோ ரயில் போன மாதிரி பார்க்கல. எல்லாமே ட்ராம் தான் ரோட்டில் போயிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. ரீசார்ஜ் கார்டு எங்கே வாங்கணும், இது எங்கே வாங்கணுன்ட்டு சரியான ஒரு கிளியரியான ஒரு மெசேஜ் இல்லை. அங்கே ஏதோ ஒருத்தவன் நிற்கிறான், இந்த கார்டை வச்சுட்டு விற்கிறான். நம்ம ஊர்லெலாம் விற்கிற மாதிரி அந்த கார்டை தான் வாங்கி ரீசார்ஜ் பண்ணுது. அது எங்கே போகுது என்னன்னு தெரியல. பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த இதை. பா செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த ரோடே. என்ன ஏன்னு தெரியல. இடத்துக்கு வந்திருக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம். அது சரிங்களா? Thank you. Yeah. Like original? Yeah, original. No, copy. First copy. I have it. இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது. மண்ணடிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. எல்லாம் குவாலிட்டியான ஐட்டம் தான். இதில் வேறு பெர்ஃப்யூம் வேறு பிளாக் மார்க்கெட்டுன்னு வந்து விற்கிறான். பக்லாவா ஸ்வீட்டு கடை. மோர் கமர்ஷியல் ஏரியா மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு டன்னலுக்குள்ளே எப்படி வச்சுருக்காங்க. ஹார்ட்வேரு சுருக்கியுடைய ஐட்டம் நியாயமாக ஐட்டங்க இருக்குது. நல்லா குவாலிட்டியான ஐட்டங்கள்லாம். இங்கே பாருங்க கார்டனில் வைக்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. போஸ்பரஸை தாண்டி நாங்கள் இந்த சைடில் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்க ஆணி கடை. ஆணியை பிடுங்க வணங்குற மாதிரி ஆணி கடையெல்லாம் வச்சுக்கிறானோ. நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரீட்டைல் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. டாப் மட்டும் வாங்கிடலாம். இங்கே பாருங்கள் Small melon, mini melon. Very nice, guys. அது மெல்லனா
சென்னையில் போகிற மாதிரி இருக்கு. ஹார்ட்வேர் கடையும் இதுமா இருக்கு. மாடி சந்தை பாருங்க, காரும் போகுது. அதை தான் நாங்கள் நடந்து வந்தோம். நல்லா ஒரு பெரிய ஏரியாவை தான் தெரியுது. இந்த சைடெலாம் பில்டிங் பெருசாக இருக்குது. இந்த ஏரியான்னு தெரில. நாங்கள் அப்படியே மேலே போகணும். மறுபடியும் இலக்கிதரப்பா. நல்லா தூங்கி நடந்தால் கூட ஒன்றும் தெரியாது. இன்னும் கெட்ட தூக்கம் அதான் பிரச்சனை. பில்டிங் கட்டணும். நமக்கு தெருவுகள்லாம் எப்படி போகுது அப்பா. என்னடா இது இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. என்ன ஒரே ஒரு சந்தோஷம், வயசானவங்கள்லாம் ஏறி இறங்கும்போது அதை வச்சுக்கிட்டு இன்னும் நம்மளுக்கு வயசாகலை, நம்ம எங்கே தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி போக வேண்டியதான். அப்பா அம்மே அம்மே பாருங்க, அது கார் இதுக்குள்ளே கார் வரணும். நடக்கவே சிரமமாக இருந்துச்சு. அப்பா நாங்கள் நடந்து போகிறது ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டுச்சுட்டாக்கா தெரியும் எங்களுக்கு. வண்டவாளம் திண்டவாளம். ஏம்மா ஸ்டாப் மேன். போகிற டவரு இந்த டவர் தான். எங்கள் வீட்லேருந்து பார்த்தாலே தெரியும். இஸ்தாம்புலில் எந்த ஏரியாவில் பார்த்தாலும் தெரியும். பைனாக்குலரில் பார்த்தா இஸ்தாம்புலே தெரியுமா அப்படிங்கிறானோ. டூரிசம் ஒரு ஸ்பாட்டை பார்க்குறேன்னா காசை கொடுத்து அப்படி ஏறி இறங்கி முதல்ல மெட்ரோ துருக்கியில் வந்து முதல் தடவை மெட்ரோவில் போகிறோம். பேர் தான் இங்கிலீஷில் என்னன்னா படிக்க விட முடியலை. பெரிய கஷ்டம்ப்பா. எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஆக்சஸ் டு ட்ரெயின் அப்பா ஒரு இடத்துல இப்போ பாதிக்கிறேன். ஆக்சஸ் டு ட்ரெயின் ரொம்ப சந்தோஷம். யூகேலாம் பக்கத்தில் நிற்க முடியாது. இருள் மயாக கிடக்குது. அப்படியா மெட்ரோ பார்த்தாச்சு. ஆக்சஸ் டு ட்ரெயின் தான் போட்டுருக்கான். இதில் வேற செக்யூரிட்டி செக் வேறு இருக்கு. இறங்குது அப்பா. ஸோ அதான் what happened? Same UK. Go down. Metro. This way. Tram this way.
Piran 2. Piran 2 platform 2. இங்கே பாருங்க, Piran 2 platform 2. யூகே பார்த்த மாதிரி தான் இருக்குது இதுவும். பட் ஆனால் யூகேடைய இது அடிச்சுக்கிட்டே முடியாது. செம்ம ஃபாஸ்ட்டு. ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. கம் ஏய் ட்ரெயின் ட்ராமில் ஏறியாச்சு, மெட்ரோவில் ஏறியாச்சு. Zurich train. ரொம்ப பிளாய் முசிபத்தான் சுத்தம் இல்லை வெளியாலேயே. யூகேல வந்து பல இருந்துச்சு. இன்னொரு ஏரியாவில் போயிட்டுருக்கோம். ஒரு சில பார்க்கிங், ஒரு சில கார் நிற்கிது. ரொம்ப தூரம் நின்றுக்கிட்டே இருக்கு கார். எப்படி போகிறது? காரில் போனோன்னா மண்டை காஞ்சி போயிடும். வயசுக்கு முடியாதவங்க இருந்தாக்கா காரில் வரணும். மற்றபடியாக இருந்தாக்கா நம்ம நடைப்பயணமே சிறந்ததாகும். கிட்டத்தட்ட இந்த 15 நாளில் ஒரு 120 to 150 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்பா இப்போ பார்க்குற வந்து இஸ்தாம்புல் யூனிவர்சிட்டி. அது மட்டும் எனக்கு ஏதோ படிக்க முடியுது. ஆமா, ஏற்ற இறக்கம் இருந்தாலே கஷ்டம். இப்போ ஏற்றத்தில் இருக்குது. நடந்ததில் முக்கால்வாசி தூரம் ஏற்றமாக தான் இருக்குது. கால்வாசி தூரம் தான் நான் இறக்கத்தில் இருக்குது. என்னத்த சொல்கிறது, நம்ம முடியலை. ஓகே, அத்திப்பழம் கடுமையாக காய்ச்சிருக்கு. பக்கத்தில் இருந்தாலும் பறிச்சா தின்னீங்கன்னா İstanbul'a சுற்றி வாங்க நல்லா. இஸ்தாம்புல் யூனிவர்சிட்டி தான் இது எல்லாமே காம்பவுண்டு. பெரிய லெவலில் இருக்குது காம்பவுண்டு. हमारे बड़ा யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பள்ளிவாசல். நாங்கள் இப்போ பஜாருக்கு போகிறோம். இது ஒரு ஃபேமஸான மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி இருக்குது. எஸ், இது நைட் பஜாருங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது மார்க்கெட்டு. அது பக்கத்தில் பள்ளியாசை, அற்புதமான ஒரு பள்ளியாசை. மஹரிப் தொல் தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஏரியாவில் தான் இங்கே தான் மஹரிப் இன்ஷா அல்லாஹ். பைக்கு மக்கள் அலை வெள்ளம் கூடும்.
பெறலும் பார்ப்போம். பர்மா பஜார் மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக கடைகள் தான். இந்த இடத்துக்கு வந்து வராமல் யாரும் போக மாட்டாங்க. இது கொஞ்சம் பார்கின் பண்ணி வாங்கலாம் போல இருக்கு. பார்த்தா அப்படி தான் தெரியுது.